2015ஆம் ஆண்டிற்கு குடும்ப அட்டைகளை புதுப்பிக்கும் வகையில் உள்தாள்களை அச்சிட்டு குடும்ப அட்டையில் இணைத்து குடும்ப அட்டையின் செல்லத்தக்க காலத்தை அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதி வரை நீட்டிக்க மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசின் பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் பங்கேற்ற இக்கூட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவதற்கு போதுமான தரமான விலையில்லா அரிசி அனைத்து கிடங்குகளிலும் 3 மாத தேவைக்கு இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு வகைகள் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் சீரான முறையில் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் தற்போது புழக்கத்தில் உள்ள குடும்ப அட்டைகளை 2015ஆம் ஆண்டிற்குள் புதுப்பிக்கும் வகையில் உள்தாள்களை அச்சிட்டு குடும்ப அட்டையில் இணைத்து குடும்ப அட்டையின் செல்லத்தக்க காலத்தை 2015 டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் தெரிவித்தார். குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலை கடைகளுக்கு டிசம்பர் மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்களை வாங்கச் செல்லும் போது குடும்ப அட்டையில் 2015ஆம் ஆண்டிற்கான உள்தாளினை இணைத்து வழங்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எப்பொருளும் வேண்டா குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் கணினி மூலம் தங்களது குடும்ப அட்டைகளை புதுப்பித்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.